வணக்கம். தீர்வுகள் பகுதியில் பெண்கள் தற்காப்பு பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த யங்ஸ்டர்ஸ் காதல் வயப்பட்டு தற்கொலையில் முடியுது, இல்லைன்னா கொலையில் முடியுது அப்படிங்கிறமான ஒரு பயங்கரம் நடந்துட்டு இருக்கு. ஏன் இந்த மாதிரியான இது இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸில் ஒரு சாதாரணமாக பேசினாலே ஒரு காதல் அப்படின்ற மாதிரியான முடிவுக்கு வந்துடுறாங்க. இன்னொன்று, கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா பாவமாக இருக்குங்க. ஆக்சுவலாக கிராமத்துலேருந்து சேர்ந்துருப்பாங்க, காலேஜில் ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பெண்கள் ஸ்கூலில் தான் படிச்சிருப்பாங்க. ஒரு ஆண்கிட்ட பேசி கூட பழக்கம் இருக்காது. ஆனால் இவங்க என்ன ஆகும், ஒரு அவுட்டிங் மாதிரி போவாங்க சண்டேஸில். இப்படி கேர்ள்ஸு இல்லை பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து போகும்போது அவங்கவுங்க ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பாங்க, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு. அது எப்படி அதை தீர்மானிக்கிறாங்கன்னே எனக்கு தெரியல. அப்போ ஒரு பொண்ணு தனியாக வரும்போது ஒரு பியர் ப்ரெஷர் மாதிரி சொல்லுவாங்க, என்ன உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது அது என்னமோ ஒரு பெரிய குத்தம் மாதிரியோ, அது இல்லைன்னா வாழறதுக்கே எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரியும் அவங்க கேட்கும்போது ஒரு ஃபோர்ஸில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுறதெல்லாம் நம்ம இப்போ பார்க்குறோம். மற்றவங்களுக்காக ஏதோ ஒரு சாரியோ இல்லைன்னா ஒரு சுடிதாரோ ட்ரெஸ் வாங்குற மாதிரி அவங்க காட்டுற ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு உடனே அவங்களோட நம்ம பேசணும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், அவங்களோட ஃபோனில் பேசினா ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணால் உடனே எல்லாரும் நம்மளை மதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இப்போ நிறைய பேருக்கு கல்லூரியில் இருக்குது. கல்லூரிக்கு எதுக்கு படிக்க வந்திருக்காங்க, பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுக்கு சீட் வாங்கி ஒரு ஹாஸ்டலில் ஒரு வில்லேஜ்லேருந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக வந்திருப்பாங்க. வீட்டில் யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே வரும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பா எதுவுமே புரியாமல் இந்த மாதிரி மாட்டிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபேஸ்புக்கில் இணையதளங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வராங்க அப்படின்னா அவங்க யார் எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாது. இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் பசங்களை கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு என்ன நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறா, அதனால எனக்கு கோபம் வந்தது, அதனால நான் போய் கொலை பண்ணேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது ஒரு உயிரை எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ எளிதான காரியமா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த ஆணை பேசும்போது ஃபேஸ்புக்கில் பேசும்போது ஏதோ ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு பேசியிருக்கலாம். நேரம் பார்க்கும்போது அந்த பெண் இல்லை, நான் இப்படி எதிர்பார்க்கல, உன்னெல்லாம் நான் காதலிச்சு கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது, இதை விட நம்ம நட்பை நிறுத்திக்கலாம் அப்படின்னு அப்ரப்டாக சொல்லிட்டு போகும்போது அந்த ஆண் இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறான். ஆனால் லைஃப்ல இது மட்டும் இல்லை இல்லையா, எவ்வளவோ இருக்கு நம்ம சாதிக்கிறதுக்கு. இந்த மாதிரியான ஒரு டைவர்ஷன் அவங்க என்ன நினைக்கிறாங்க, தன்னை பத்தி தனக்குள்ள ஒரு எண்ணங்களை விட மற்றவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத முக்கியத்துவமா நினைக்கிறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸே இல்லாம போகுது அவங்களுக்கு. மற்றவங்க நம்மளை பார்த்து நீ நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா உடனே நம்ம நல்லா இல்லை, நம்மளை யாருக்குமே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு காம்ப்ளெக்சிட்டி, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான் போல இருக்கு, இந்த மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டா அதனால நமக்கு இந்த பொண்ணை நம்ம ஏதாவது பண்ணிடணும், அந்த மாதிரியான ஒரு தாட் வருது. இதுல இன்னொன்று என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ஏதாவது டிப்ரெஸ்டா இருந்தாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணு என்னை பத்தி இப்படி சொல்லிட்டா அப்படின்னா. அந்த ஒரு ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டா இருந்தா என்ன சொல்லணும், ஒன்னு இந்த மாதிரி சொன்ன பொண்ணு முன்னாடி நீ வாழ்ந்து காட்டு அப்படின்னு சொன்னா அந்த பையன் நெக்ஸ்ட் முன்னேற்ற வழியை தேடி போவான். அவன் நம்ம கிட்ட சொல்லிட்டான், நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சும்மாவே விடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் குரூப்பை சேர்த்துக்கிட்டு இந்த பையனையும் உசுப்பேத்தி அவனை ஒரு தவறான செயலை செய்யறதுக்கு ஊக்குவிக்கிற மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப்பும் இதுக்கு காரணமா இருக்கு. அதே மாதிரி பெண்களும் ஒரு நண்பரை தேர்ந்தெடுக்கும் போது ஒரு காதல்னு இறங்குறாங்க அப்படின்னா கல்யாணம் வரைக்கும் முடிகிற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப், அது நாளைக்கு வாழ்நாள் ஃபுல்லா வாழ வேண்டிய ஒரு ரிலேஷன்ஷிப். நார்மல் ஃப்ரெண்ட்ஷிப்பே நமக்கு லைஃப் லாங் வரணும்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ ஒரு நார்மல் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே அவ்வளோ வேல்யூ கொடுக்கும்போது ஒரு வாழ்க்கை துணையா வரவங்களை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும், எப்படி இருக்கணும், அவங்க அதுக்கான நேரமும் காலமும் எப்போ வருமோ அப்போதான் அதை செய்யணும். இந்த மாதிரி அவசரப்பட்டு ஒரு ஃப்ரெண்டு வந்தா போறோன்ற மாதிரி இவங்க தேர்ந்தெடுத்துட்டு நடுவில் அது எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம அப்ரப்டா அந்த பையனோட மனசு நோக்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு வரும்போது இந்த மாதிரியான ஒரு வெறித்தனமான செயலை அவங்க எதிர்நோக்க வேண்டியிருக்கும். ஸோ பெண்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இனிஷியேஷன் ஆயிட்டா கூட அதை எப்படி முடிக்கணுங்கிறத அவங்க கேர்ஃபுல்லா, பெரியவங்க மத்தியில சரி நமக்கு அது சரியா வரல அப்படின்னா கூட அது சரியான முறையில அவங்க சொல்லணும். நீ நல்லா இல்லை, நீ உன் மூஞ்சி நல்லா இல்லை, அதனால எனக்கு பிடிக்கல, அந்த மாதிரிலாம் சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா அவங்களோட சுய மரியாதையை அவங்க யாரோ அஃபெக்ட் பண்ற மாதிரி நினைக்கிறாங்க.
அப்போ வந்து நீ என்ன வந்து இந்த மாதிரி சொல்லிட்ட, நீ ஒன்ன என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு வெறி செயல் வந்து அவங்க கண்ணை மறைக்குது. என்ன நம்ம ஃபியூச்சர் என்ன, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணினோம்னா நமக்கு என்ன ஆகும் லைஃப், அதை பத்திலாம் நினைக்காமையே ஒரு செயல் செய்யறதுனாலதான் இப்ப இந்த அதிகமான வந்து தற்கொலைகளும் கொலைகளும் ஏற்படுது. ஸோ இதை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கும் போதோ இல்லை பழகும் போதோ அவங்களோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணும்போது, ஒரு ஃபோட்டோவாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு வீடியோவாக இருக்கட்டும், அவங்க வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ஷேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக ஷேர் பண்ணணும். நாளைக்கு அது இவங்களுக்கே வந்து பாதிப்பாக முடியக்கூடாது. அதனால பெண்கள் தற்காப்புங்கிறது நம்ம கையில தாங்க இருக்கு. நம்ம தான் வந்து ஜாக்கிரதையா எது நமக்கு நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு செயலை செய்யணும். தெரியாது, மைனூட்டாக தான் இருக்கும். அதுதான் ஏசி கூட முடிஞ்சதா நாலு சரி இல்லம்மா இல்லை சார், என் கண்ணுக்கு தெரியல. எப்படி அது சார்? இல்லைம்மா, முன்னாடி ஏதோ ஆடுற முறையாக இருக்குல்ல, அது ஷேக்கா சார், இப்போ அது ஏசி கூட ஷேக்கா. போடுறது நம்ம தான் இல்லைங்க, கிளியராக இருக்கு. கண்ணாடி போடுறது கரெக்டாக இருக்கு. போட்டுருவாங்க. எனக்கு பயமாக இருக்குது. அதனால பாருங்க ஆடல நீங்கள் நம்ம இது ஒன்று தான் இருக்குது. ஆடு பாருங்க கண்ணு என்ன இல்லை நம்ம எதோ ஷேக் ஆகிற மாதிரியே இருக்கு. நான் டைக்ஸ் பார்க்கணும். ஆடு எங்க ஷாக்கிங் இருக்குது பாருங்க. சார் இல்லை சார், பாருங்க சார். என்னங்க சார் நீங்கள் பாருங்க சார், மூவி இருக்கு பாருங்க. ஏசி ஓடுதா? இல்லை ஆஃப்ல தான் இருக்கு. அப்புறம் எப்படி ஆடும்? தெரியலையே சார். மூவி இருக்கு பாருங்க. இல்லை இந்த கட்லேயே ஆடலைங்க. இல்லை சார், சரி பரவாயில்ல விடுங்க. ஒரு மூவி இருக்குங்க, ஒரு அலை மாதிரி. நீங்கள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த லைட் இந்த மாதிரி போட்டு இல்லை செகண்ட் கிளிப் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். சரி ஓகே. அது மட்டும் இல்லை சொல்லுங்கள் சார். செகண்ட் கிளிப் மட்டும் கொஞ்சம் லைட்டில் தான் ஓகே இருக்கும். பைக் லைட்டில் எதாவது ப்ராப்ளம் வேண்டாம். சரி கேமராமேன் சார் என்னண்ணா இல்லை வரல இங்கே அவர் அது அப்படிதாங்க பின்னாடி ஸ்க்ரீன் அந்த காத்து பேய் இருக்கிற மாதிரி சொல்றாரு ஒரு பயமா. நீங்களும் பயந்துட்டீங்களா?